மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 17க்கான ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொமோ பத்தின ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க ப்ரொமோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கதையா பார்க்கலாம். என்ன நடந்துச்சுன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி லேட்டா வீட்டுக்கு வராங்க. வீட்டுல வந்துட்டு நம்ம ரேவதி மகேஷ்காக அந்த ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வந்ததோட ஆஹ் ரேவதியை பார்த்தே, ரேவதி கல்யாணத்துக்காக புடவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா அம்மா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி மாப்பிள்ளை வீட்டுல மாயாவா மகேஷும் இல்லையா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஐயோ சுத்தமா மறந்துட்டேம்மா. சரி நான் இப்ப போன் பண்றேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இரு ரேவதி, டிரைவர் ராஜா போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வா. இது கேட்டதோட கார்த்தியும், சரிங்க மேடம் நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு நேரா அந்த மாயா மகேஷோட வீட்டுக்கு போறாங்க. அங்க மாயாவும் மகேஷும் வழக்கம் போல கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம கார்த்தி வீட்டுக்குள்ள போனதோட அந்த மாயா வந்துட்டு மகேஷ் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ஆனா எந்திரிக்க கூட இல்லை. அப்ப நம்ம கார்த்தி நேரம் அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, இது மாதிரி வீட்டுக்கு கல்யாணத்துக்காக புடவை செலக்ட் பண்ண வந்திருக்காங்க, நீங்க வாங்க, உங்களை மேடம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்ப மாய நேரம் கார்த்தியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஏன்பா ஏதோ எங்களை பத்தின உண்மையை நிரூபிக்க போறேன் சாமுண்டீஸ்வரி கிட்ட, எங்களை வீட்டை விட்டு துரத்த போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அதெல்லாம் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கூடிய சீக்கிரம் கிடைக்கும். அதுக்காக உண்மை வந்துட்டு முடங்கி போயிட்டு அப்படின்னு நினைக்க வேணாம். அப்ப மாயா சிரிச்சுக்கிட்டே, இங்க பாரு, கண்டிப்பா எங்களை பத்தின உண்மைகளை உன்னால நிரூபிக்கவே முடியாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீ ரொம்ப மோசம், ஒரு ஓவரா பேசாத. இது மாதிரி இன்னும் 2 நாளையில அந்த மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதோட உன்னைய அந்த வீட்டை விட்டு துரத்துறதுதான் என்னோட வேலை. அப்ப கார்த்தி சொல்றாரு, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க, ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணம் நடக்குதா அப்படிங்கறத பாருங்க. அப்ப அந்த மாயா சொல்றாங்க, ஏய் நான் யாருன்னு நினைச்சேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, நீ எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கறது எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என்கிட்ட இது திட்டு வாங்கிறாம, மேடம் வந்து கூப்பிட்டாங்க, மரியாதையா வா. இது கேட்டதோட மகேஷ் நேரா மாயாவை பார்த்து, என்ன மாயா இது இப்படி பேசுறான்? அப்ப மாயா சொல்றாங்க, பேசிட்டு மகேஷ், எத்தனை நாள் அவன் வீட்டுல இருக்க போறான்? கண்டிப்பா இன்னும் 2 நாளையில அவனை வீட்டை விட்டு துரத்திடுவான். இதை கேட்டதோட மகேஷும் சரி மாயா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மாயா நேரா வீட்டுக்குள்ள போறாங்க, காருக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு நேரா வீட்டுல போய் இறங்க. அப்ப மாயா டக்குன்னு கார்த்திய சடக்கு போட்டு கூப்பிடுறாங்க, ஏய் நில்லு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, என்ன வேணும் உனக்கு? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இன்னும் 2 நாளையில ரேவதிக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. எப்படியும் உன்னை பத்தி நான் ரேவதி கிட்ட ஏதாவது சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க, நான் உங்களை தடுக்கவே இல்லையே. அப்ப மாயா முறைச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வராங்க. சாமுண்டீஸ்வரி மாயாவையும் மகேஷையும் பார்த்துட்டு செம்ம கோவப்படுறாங்க. ஏன்னா சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிருது. தெரிஞ்சாலும் வெளியில சொல்லல. ஏன்னா இப்ப பொசுக்குன்னு கல்யாணத்தை நிப்பாட்டுனா பரமேஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பேரனோட நம்ம ரேவதிய நிச்சயம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம சாமுண்டீஸ்வரி எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி வந்துட்டு மேடம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல, மாயவும் மகேஷும் வீட்டுக்குள்ள வந்ததோட நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிய பார்த்து, வணக்கம் மேடம், இது மாதிரி கல்யாணத்துக்காக துணிமணி எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் ஓடோடி வந்துட்டேன். சாமுண்டீஸ்வரியும் சரி உட்காருங்க அப்படின்னு சொன்னதோட மாயாவும் மகேஷும் உட்காடுறாங்க. அதுக்கப்புறமா மகேஷ் வந்துட்டு ரேவதியோட பக்கத்துல உட்கார போறாரு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள? மகேஷ் சொல்றாரு, இல்ல மேடம், ரேவதி பக்கத்துல உட்காரலாம்னு வந்தேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், இப்போதைக்கு அங்க உங்க அண்ணி பக்கத்திலே உட்கார்ந்துக்கிடுங்க. இது கேட்டதோட நம்ம மகேஷும் சரிங்க மேடம் அப்படின்ட்டு வந்து உட்கார்றாரு. இத பார்த்ததோட நம்ம மாயா வந்துட்டு டவுட் பண்றாங்க, என்ன இது சாமுண்டீஸ்வரி ஏன் இப்படி சொல்றா? அப்ப சாமுண்டீஸ்வரி மகேஷை பார்த்து, உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. இது கேட்டதோட மகேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாரு. அதே நேரத்துல நம்ம ரேவதியும் அவங்களுக்கு பிடிச்ச புடவை எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திய பார்த்து, டிரைவர் உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. அப்ப சந்திரா கேக்குறாங்க, அக்கா டிரைவருக்கெல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்ல,
நீ ஏன் வந்துட்டு கஷ்டப்படுற? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, டிரைவர் இந்த வீட்ல வேலை பாக்குற பையன், அவனுக்கு எதுவும் எடுத்து கொடுக்காம இருக்க முடியுமா? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இருந்தாலும் அவர் ஒரு டிரைவர் தானே, அவருக்கெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லையே. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த டிரைவர் நம்ம குடும்பத்துக்காக என்னெல்லாம் நல்லது பண்ணிருக்காருன்னு தெரியும்ல, அத மறந்துட்டியா? உடனே சந்திரா சொல்றாங்க, அக்கா எனக்கு தெரியும்க்கா, அதுக்காக அவரு அவரை நீங்க உளுந்து உளுந்து கவனிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதே. இது கேட்டதோட நம்ம கார்த்தி சொல்றாரு, மேடம் அவங்க சொல்றதும் சரிதான், நான் சாதாரண டிரைவர் தானே, எனக்கு நீங்க இதெல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய கடமையில நாங்க இருக்கோம். இதை கேட்டதோட நம்ம கார்த்தியை சரிங்க மேடம் உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக்கும் பட்டு வெட்டி பட்டு சட்டை ரெடி பண்றாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரியோட பிளான் என்னன்னா, இந்த கல்யாணம் நிக்க கூடாது, ஆனா மகேஷ் மாதிரி பொறுக்கிக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதியை கல்யாணம் பண்ணல, டிரைவரை தான் நம்ம ரேவதிக்கு கல்யாணம் பண்றதுக்காக சாமுண்டீஸ்வரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு பட்டு வெட்டி பட்டு சட்டை வாங்கிக்கிறாரு. அப்ப நம்ம ராஜராஜாவும் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டை எடுத்துட்டாலே அவன் தான் இந்த வீட்டுக்கு மருமகனா வரப்போறான் அப்படின்ட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி வந்துட்டு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப நம்ம கார்த்தி நிக்கிறாரு. ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, ராஜா, உங்க அம்மாவை அன்னைக்கு பார்த்ததுதான், அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. எனக்கு கல்யாணம் அப்படிங்கறது உங்க அம்மாவுக்கு தெரியாதுல்ல, உங்க அம்மாவுக்கு பத்திரிக்கை கொடுத்தா அவங்களும் வருவாங்கல்ல. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கல்யாணத்துக்கு அன்னைக்கு நான் கூப்பிட்டுட்டு வந்துக்கிறேன், இப்ப எல்லாம் அவங்கள இன்வைட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன இப்படி சொல்றீங்க, நீங்க எங்க குடும்பத்துல வேலை பாக்குறீங்க, உங்களை இது மாதிரி கௌரவிக்க வேண்டியது எங்களுடைய வேலை தானே. உங்க அம்மா வந்துட்டு கண்டிப்பா வருவாங்க, அதோட உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு வருவாங்க, நீங்க தயவு செஞ்சு வராம இருக்காதீங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, எங்க அம்மா கண்டிப்பா வருவாங்க, நான் கல்யாணத்தை அன்னைக்கு கூட்டிட்டு வரேன், இப்பயே போயிட்டு இன்விடேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் எல்லாம் கிடையாது. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அன்னைக்கு உங்க அம்மாவை பார்த்தேன், ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நான் வந்துட்டு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வரேன், உங்க அம்மா அப்ப எங்க இருப்பாங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா இப்ப கோவில்ல தான் இருப்பாங்க. இது கேட்டதோட ரேவதியும், நல்லதா போச்சு, அப்புறம் என்ன, நான் போயிட்டு பத்திரிக்கை எடுத்துட்டு வரேன், உங்க அம்மாவுக்கு போயிட்டு ஒரு பத்திரிக்கை கொடுத்து இன்வைட் பண்ணிடலாம். இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. அப்ப ரேவதி நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு பத்திரிக்கை எடுக்க போறாங்க. போயிட்டு நேரா பத்திரிக்கை எடுத்துட்டு வெளியில வராங்க. அதுக்கு முன்னாடியே கார்த்தி நேரா அபிராமிக்கு போன் பண்றாங்க. அபிராமி போனை பார்த்துட்டு, என்ன இது, கார்த்தி போன் பண்ணியிருக்கான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லுப்பா கார்த்தி, என்னப்பா? கார்த்தி சொல்றாரு, அம்மா, அன்னைக்கே சொன்ன அந்த ரேவதியை வந்து பாக்காதீங்க, இதனால நமக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன்னு கொஞ்சம் கூட கேட்காம நீங்க பாட்டுக்கு வந்துட்டு ரேவதியை வந்து பாத்துட்டீங்க, இப்ப ரேவதிக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, என்னப்பா சொல்ற, கல்யாணமா? கார்த்தி சொல்றாரு, ஆமா, ரேவதிக்கு கல்யாணம் ஆக போகுது, பத்திரிக்கை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பண்றா, நான் எப்படி உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கறது? அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, அதெல்லாம் நீ கவலைப்படாத, நான் எப்பவும் போல ஏழை மாதிரி ரெடி ஆயிக்கிறேன், நீ கொண்டாந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போ. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரிம்மா, நீங்க அந்த கோவில்ல வெயிட் பண்ணுங்க, நான் ரேவதிய கூட்டிட்டு வரேன். இது கேட்டதோட அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதே நேரம் நம்ம ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, டிரைவர் போகலாமா அப்படின்னு சொல்ல, அதே நேரம் சாமுண்டீஸ்வரி, ரோகிணி, நம்ம சந்திரா எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா நம்ம கார்த்தியை பார்த்து, ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ரேவதி சொல்றாங்க, அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு கிளம்புனேன், அப்பதான் ராஜாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன், சோ அவங்களுக்கும் ஒரு பத்திரிக்கை வைக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஓ அப்படியா, அவங்க அம்மாவுக்கு தான் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போறியா, சரி போயிட்டு வாங்க. இதை கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி டக்குன்னு, ஒரு நிமிஷம் நில்லு ரேவதி. அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஏமா என்னாச்சு? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நானும் ராஜாவோட அம்மாவை பார்த்ததே கிடையாது, இது மாதிரி பெரியவங்களுக்கு பெரியவங்க பத்திரிக்கை வச்சு கொடுக்கறதுதான் நல்லதா இருக்கும், சோ நானே வந்துட்டு பத்திரிக்கை கொண்டு போய் கொடுக்குறேன். இது கேட்டதோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு, என்ன இது, அத்தை இப்படி சொல்றாங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், இதுக்காகலாம் நீங்க வரணும் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் இல்ல,
சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, டிரைவர் என்ன இப்படி பேசுறீங்க? என்னை எத்தனை தடவை காப்பாத்திருக்கீங்க, உங்க அம்மாவுக்கு நான் பத்திரிக்கை வைக்க கூடாதா? இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அப்படி நான் சொல்லல மேடம். இது மாதிரி நீங்க வந்துட்டு இதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணி வர வேணாம். அதான் ரேவதி மேடம் வராங்களே, அவங்களே பத்திரிக்கை கொடுக்கட்டும். அப்ப சந்திரா நேரா டிரைவரை பார்த்து, ஏன் டிரைவர், உங்க அம்மாவை பாக்குறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது? கார்த்தி சொல்றாரு, சேச்சா நான் அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லல. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்புறம் என்ன டிரைவர், போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கார்த்திக்கு பதட்டம் தாங்க முடியல, என்னடா இது சாமுண்டீஸ்வரி மேடமும் வரேன்னு சொல்றாங்களே அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஏன் டிரைவர், அம்மா வரதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல மேடம் அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, ராஜாவை பார்த்து, ராஜா போகலாமா அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு ராஜாவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன யோசிக்கிறாங்கன்னா, சாமுண்டீஸ்வரியோட பிளான் என்ன அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா, கார்த்திக்கு அதாவது டிரைவரா நினைச்சுக்கிட்டு இருக்க ராஜாவுக்கு தான் ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சாமுண்டீஸ்வரியோட பிளானே. அதனாலதான் டிரைவரோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு நேரா டிரைவரை பார்த்து, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் கிளம்புறாரு. இவங்க இருக்கும் பொழுது கார்த்தியால வந்து நேரா அபிராமிக்கு போன் பண்ணி சொல்ல முடியல. இன்னொரு பக்கம் அபிராமி, ஐயா கார்த்தி வேற இப்ப போன் பண்ணி சொல்லிட்டானே, என் மருமகளை நான் பார்க்க போறேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எப்படியா இருந்தாலும் இந்த கல்யாணம் நின்னு போயிரும். ரேவதிக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள நல்லவனே கிடையாது, சோ கட்டாயம் கல்யாணம் நின்னு போயிரும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சோ எப்படியா இருந்தாலும் அவ நம்ம மருமகளா வரப்போறா, அதனால அவ நம்ம கூப்பிட்டா போய் பார்க்கணும். அவ பத்திரிக்கை கொடுக்க போறா அப்படிங்கறதுக்காக ஒண்ணு நான் போய் பார்க்கல அப்படின்ட்டு அபிராமி நேரா நம்ம ரேவதிய பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. ரேவதிய பாக்குறதுக்காக அபிராமி எப்படி இருப்பாங்க, ஏழை மாதிரி இருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் அபிராமி கிளம்பி போறாங்க நேரா கோயிலுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரி கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு வராங்க. அப்ப கார்த்தி வந்து ட்ரை பண்ணி பாக்குறாரு சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் எங்க அம்மா அந்த அளவுக்கு சீக்கிரம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நீ போன் பண்ணி கூப்பிடு, நான் வெயிட் பண்றேன். இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு ஒருத்தவங்க நிக்கிறத பாக்குறாங்க. பாத்துட்டு, அம்மா இவரோட அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, அப்ப நம்ம அபிராமி நின்னுகிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி அங்க இருந்து போறாங்க. அப்ப கார்த்தி நின்னு பதட்டமா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்ன நடக்க போகுதோ தெரியலையே அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி போயிட்டு நேரா அவங்கள பார்த்து, அம்மா வணக்கம் அப்படின்னு சொல்ல, அபிராமி திரும்பி பாக்குறாங்க நேரா சாமுண்டீஸ்வரிய. பார்த்ததோட அபிராமிக்கு செம ஷாக்கு. சாமுண்டீஸ்வரி அபிராமிய பாக்குறாங்களே தவிர்த்து சாமுண்டீஸ்வரிக்கு அவங்க யாருன்னே சுத்தமா தெரியல. அப்ப சாமுண்டீஸ்வரி அவங்கள பார்த்துட்டு வணக்கம்மா அப்படின்னு சொல்ல, அப்பதான் அபிராமி யோசிக்கிறாங்க, ஆஹா நம்மள இவளுக்கு அடையாளம் தெரியல போல அப்படின்னு நம்ம அபிராமி நினைக்கிறாங்க. அப்ப அபிராமி நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து வணக்கம்மா அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ராஜா எங்க வீட்டுலதான் வேலை பாக்குறாரு அப்படின்னு. இதை கேட்டதோட அபிராமியும், ஆமாம்மா என் புள்ள ராஜா சொல்லியிருக்கான் என்கிட்ட. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வணக்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா அபிராமிய பார்க்க, அபிராமி கார்த்திய பார்த்து லைட்டா கண்ணை சேர்க்கிறாங்க. இதனால சாமுண்டீஸ்வரியால கண்டுபிடிக்கல முடியல அப்படின்னு. சோ இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரேவதி நேரா அவங்கள பார்த்து, அம்மா ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, அதனால என்னம்மா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க, மாப்பிள்ளை பேரு மகேஷ் அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமியும், அப்படியாம்மா சரிம்மா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க கட்டாயம் கல்யாணத்துக்கு வரணும். நீங்க கட்டாயம் கல்யாணத்துக்கு வந்தாதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் உயிரை வந்துட்டு 2-3 தடவை இந்த ராஜா காப்பாத்திருக்காங்க. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, அப்படியா, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி இந்தாங்க பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை கொடுக்குறாங்க. உடனே அவங்களும் பத்திரிக்கையை வாங்கிக்கிறாங்க. அப்பதான் நம்ம சாமுண்டீஸ்வரி, சரி இவங்க கிட்ட நம்ம இந்த விஷயத்த பத்தி பேசலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, ரேவதி ராஜா இங்கே இருங்க, நான் எங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம அபிராமியை கூட்டிக்கிட்டு தனியா போறாங்க. அங்க போனதோட அபிராமி கேக்குறாங்க, சொல்லுங்க மேடம், என்ன என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்க. சாமுண்டீஸ்வரி அவங்கள பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, இங்க பாருங்க, நான் இப்படிப்பட்ட முடிவு எடுத்ததுனால கண்டிப்பா உங்களுக்கு கோவம் தான் வரும். ஏன்னா பெத்த பிள்ளையோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுக்கு நான் யாரு அப்படின்னு தான் யோசிப்பீங்க. ஆனா என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்துட்டு உங்ககிட்ட கேக்குறேன். அதுக்கு அபிராமி கேக்குறாங்க, ஏமா என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இது மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகேஷ் அப்படிங்கிற வரைக்கும் என் பொண்ணுக்கும் நிச்சயம் நடந்துச்சு, பத்திரிக்கை வரைக்கும் அடிச்சாச்சு. ஆனா
அந்த மகேஷ் நல்லவன் இல்லை அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சுச்சு. என் பொண்ணோட வாழ்க்கை வந்துட்டு பெரிய கேள்விக்குறியில இருக்கு. என்னால கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. அபிராமி சொல்றாங்க, ஏன் மேடம், அவன் கெட்டவன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியது தானே. அதுக்கு அந்த சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல மேடம், என்னால கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. அப்படி நான் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா காலம் ஃபுல்லா எதிரியா இருக்கிற அந்த பரமேஸ்வரி வீட்டுல உள்ள பேரன் என் வீட்டுக்கு வந்துட்டு மருமகனா வர மாதிரி இருக்கும். அப்படி வரவே கூடாது. அப்படி வந்தா என் குடும்பம் ரொம்ப பெரிய அவமானத்துல நிக்கும். ஏன்னா அத்தனை பேருக்கு முன்னாடி நான் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த குடும்பம் எனக்கு பகன்னு சொல்லி. ஆனா திடீர்னு அந்த குடும்பத்தோட நான் உறவு வச்சுக்கிட்டா கண்டிப்பா இந்த ஊர் மக்கள் என்ன ரொம்ப மோசமா பேசுவாங்க. அதனால நான் கண்டிப்பா அந்த குடும்பத்தோட உறவு வச்சுக்க மாட்டேன். அதனாலதான் சொல்றேன், இங்க பாருங்க, உங்க ராஜா ரொம்ப நல்லவன். அவனை மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்ப அபிராமி கேக்குறாங்க, இங்க பாருங்க, எல்லார்கிட்டையும் மகேஷுக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல ராஜாவுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்தா யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்களா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அததான் நம்ம 2 பேரும் எப்படியாவது வந்துட்டு மறைச்சு கல்யாணத்தை முடிக்கணும். என் பொண்ணு கண்டிப்பா என்னோட பேச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா, யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அவங்களுக்கு தான் நீ கல்யாணமே பண்ணி கொடுக்க போற அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரிய பார்த்து அபிராமி நினைக்கிறாங்க. அபிராமி என்ன பண்றாங்கன்னா, இதுதான் சரியான நேரம் அப்படின்ட்டு நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க, என் பிள்ளையும் வந்துட்டு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவனை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அது நடக்கிற மாதிரி தெரியல. இங்க பாருங்க, நம்ம 2 பேரும் பிளான் பண்ண மாதிரி அவங்க 2 பேருக்கும் தெரியாம எப்படியாவது அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு. சோ இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி, எப்படி அம்மாவோட அனுமதி இல்லாம இப்படி ஒருத்தரோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறனும் அப்படின்னு நான் யோசிச்சேன். நல்ல வேலை உங்களையும் நான் பார்த்துட்டேன், நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்ல அபிராமி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பையனும் கல்யாணத்துக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க, ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் பொழுது ஒரு குழப்பம் நடந்துருச்சு. அப்ப உங்க பையனை தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். உங்க பையன் உடனே ஒத்துக்கிட்டான். அதனால கண்டிப்பா என் பேச்சுக்கு மீற மாட்டான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ இது கேட்டதோட அபிராமியும் சரிங்க, அப்ப இந்த கல்யாணத்தை யாருக்கும் தெரியாம நடத்திடலாம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கட்டும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. கார்த்தி நேரா ரேவதி கிட்ட, அப்படி உங்க அம்மா எங்க அம்மாட்ட என்ன பேச போறாங்க? ரேவதி சொல்றாங்க, அதான் எனக்கும் எதுவும் தெரியல டிரைவர், ஒருவேளை உனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுவாங்களோ. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அப்படியெல்லாம் எங்க அம்மா என்கிட்ட கேட்காம அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இதை கேட்டதோட ரேவதியும் சரி சரி, நான் சும்மா தான் டிரைவர் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட இந்த ப்ரோமோவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.